பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் உடலின் உறுப்பாகிய நாக்கை பற்றி பார்ப்போம். வேதத்தில் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:20-21, நீ நாக்கை கொண்டு எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய், அந்த நாவின் பலனையே நீ உண்பாய், வாழ்வது நாவாலே சாவது நாவாலே என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 12:36 இப்படியாய் சொல்லுகிறார் இயேசு, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடைசி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டுமா? ஆகவே நாம் மனிதரோடு வாழும்போது பிறரை அன்போடு பேசுவதில்லை, அன்போடு ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவேதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. பிரியமான சகோதரிகளே, மனைவியோடு பேசும்போது அவர்களை அன்பாய் பேசினால் அன்பு கிடைக்கும். பிள்ளைகளோடு பேசும் பொழுது மகிழ்ச்சியோடு பேசினால் மகிழ்ச்சி கிடைக்கும். அரவணைத்தால் நமக்கு அரவணைப்பு கிடைக்கும். ஆகவே நாம் தீய வார்த்தைகளை பேசுவதால் தான் தீமை வருகிறது. எப்பொழுதாவது நம் வீட்டிலே பாராட்டியிருப்போமா? வீட்டிலே உணவு உண்ட பிறகு நன்றாயிருந்தால் சும்மாய் போகிறோம், சரியில்லை என்றால் திட்டுவிட்டு போகிறோம். நன்றாயிருக்கிறது என்று பாராட்டினால் உனக்கு நல்ல உணவு கிடைக்கும். பிள்ளைகளை பாராட்டினால் அவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். நீ வாழும் இடத்துல செய்யும் தொழிலை அன்பாய் பேசினால் வியாபாரம் பெருகும். நீ சிடுசிடு என்று பேசினால் எல்லாம் தூரம் போவார்கள். ஆகவே நாவை நீ கட்டி ஆண்டால் நாவு உனக்கு நன்மைகளை விளைவிக்கும், நல்வாழ்வு வரும். ஆகவே நம்முடைய நாவின் வார்த்தைகளுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய பாராட்டுகள் சொல்லாமல் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காது. ஆகவே மற்றவர்களை திட்டி தீர்ப்பதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதும் நமக்கே அழிவு. ஆகவே நல்லதை பேசி நல்லதை விதைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நன்மை பெறுவோம், நல்வாழ்வு வாழ்வோம். ஆமென்.